ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் டைம் ரிவ்யூ. நாம் நைட்டில் தூங்குறப்ப நமக்கு ட்ரீம்ஸ் வர்றது ரொம்பவே காமனான ஒரு விஷயம். சில நேரங்களில் வியர்டாக இருக்கும், ஸ்கேரியாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் நம்ம ட்ரீமில் வந்திருக்கும். ஆனால் இந்த ட்ரீமில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம ரியல் லைஃப்பில் ஏதாவது சொல்கிறதுக்கான ஒரு க்ளூவாக இருக்கக்கூடுமா? உங்கள் கனவுல வர பர்சன் உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்க ட்ரை பண்ணுறாரா, இல்லைனா இது ஜஸ்ட் பிரெயினோட ஒரு நான்சென்ஸா? இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷன் என்னென்னா, ஏன் நமக்கு கனவுகள் வருது? நாம் நைட்டில் தூங்குறப்ப, ஸ்பெஷலி நம்ம டீப் ஸ்லீப் ஸ்டேஜில் இருக்கிறப்ப ரெம் ஸ்லீப், அதாவது ரெபிட் ஐ மூமெண்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அப்போ தான் நமக்கு ட்ரீம்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகும். ட்ரீம்னா பேசிக்கலி பிரெயினோட ஒரு விஷுவல் இமேஜினேஷன் சொல்லலாம். நம்மளோட தாட்ஸ், ஃபியர்ஸ், மெமரிஸ், டெய்லி லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ், இது எல்லா கண்டென்ட்டையும் பிரெயின் ரீமிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு மூவி போல தருது. இதுதான் ட்ரீம்னு சொல்லலாம். சயின்டிஃபிக்கலி இது என்ன சொல்லுதுன்னா, ட்ரீம்ஸ் நமக்கு நம்மளோட எமோஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான மெமரிஸை ப்ரொசஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி, சில நேரங்களில் ஃப்யூச்சர் சிச்சுவேஷன்ஸை நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இன்னும் ஃபுல்லாகவே ப்ரூவ் பண்ணப்படலை. ட்ரீம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மாடர்ன் சயின்ஸில் இன்னுமே ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. அப்போது இந்த ட்ரீமுக்கும் ரியல் லைஃபுக்கும் கனெக்ஷன் இருக்கா? ஆன்சர் என்னென்னா, சில நேரங்களில் எஸ், சில நேரங்களில் நோ. எக்ஸாம்பிளுக்கு, நாம் ஒரு நாள் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீம்ஸ் நம்ம பிரெயினில் வரும். இல்லைனா நீங்கள் ஒரு பர்சனை மிஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பர்சன் உங்கள் ட்ரீமில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளோட அந்த மெமரியை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். அதுதான் நம்ம ட்ரீமில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம மைண்டில் டீப்பில் இருக்கிற ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ், இதெல்லாம் தான் நம்ம ட்ரீமை கனெக்ட் பண்ணுது. ஃபேமஸான சைக்காலஜிஸ்ட்டு கூட ட்ரீம் தியரிஸ் இருக்குது. சிக்மண்ட் ஃப்ரெட் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரீம்ஸ் ஆர் விஷஸ் வி சீக்ரெட்லி ஹோல்ட் இன்சைட் அவர் மைண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு, நமக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்கள ட்ரீமில் பார்க்குறது ஒரு ஜஸ்ட் ரெண்டம் இல்லை, அது உங்கள் ஆள் மனதில் இருந்த ஒரு ஆசையை ஷோ பண்ணுறதா இருக்கும். அண்ட் இன்னொரு சைக்காலஜிஸ்டான கார்ல் ஜங் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரீம்ஸ் ஆர் மெசேஜஸ் ஃப்ரம் த சப்கான்ஷியஸ்னு சொல்லி, அதாவது இந்த ட்ரீம் எல்லாம் ஒரு வார்னிங் சிக்னலாக இருக்கலாம், இல்லைன்னா பர்சனல் ட்ருத்தாக கூட இருக்கலாம், நாம் இக்னோர் பண்ணுற விஷயமா கூட இருக்கலாம். உங்களோட டெய்லி லைஃபோட இமோஷன்ஸ், ட்ரோமா, இது எல்லாமே இந்த ட்ரீம்ஸ்குள்ளே கவர்டாகி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நிறைய பேருக்கு சிமிலரான ட்ரீம்ஸ் எல்லாம் வரும். அதாவது இதை நாம் காமன் ட்ரீம் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ரொம்ப பேருக்கு ஒரே மாதிரி ட்ரீம்ஸ் வந்திருக்கும். உதாரணமாக சொல்லப்போனால், ஒரு பில்டிங்லேருந்து கீழே விழுகிற மாதிரி ட்ரீம். இது யூஸ்வலி என்ன மீன் பண்ணுதுன்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் கண்ட்ரோலை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுற நேரங்களில், இல்லைனா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற நேரங்களில் இதை மாதிரி ட்ரீம்ஸ் வரலாம். இல்லைனா யாராவது உங்களை சேஸ் பண்ணுற மாதிரி ட்ரீம்ஸ். இதோட அர்த்தம் என்னென்னா, ரியல் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மேபி அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம், கில்ட்டாக இருக்கலாம், ஃபியராக இருக்கலாம், இல்லைனா ஒரு உண்மையாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லாத நேரத்தில் அது உங்கள் ட்ரீமில் வருது. அதுக்கப்புறமா பல்ல விழுகிற மாதிரி ட்ரீம்ஸ். இதோட மீனிங் என்னன்னா உங்களோட தோற்றத்தை பற்றி உங்ககிட்ட இன்செக்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா இப்படி விஷயங்கள் வரலாம். அதுக்கப்புறமா லேட் ஆகுற மாதிரியான ட்ரீம்ஸ். எக்ஸாமுக்கு, இன்டர்வியூக்கு, இல்லைன்னா வெட்டிங்க்கு, இதை மாதிரி லேட் ஆகி போகிற ட்ரீம்ஸ் வரும். நீங்கள் உங்கள் லைஃபோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிடுவீங்களோன்னு ஃபியர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ட்ரீம்ஸ் வரலாம். இப்படி சைக்காலஜியில் இந்த காமனான ட்ரீம்ஸுக்கு யூனிவர்சல் மீனிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னத்தான் சேம் ட்ரீம் வந்தாலுமே அதோட மீனிங் எல்லாருக்கும் ஒன்று மாதிரி இருக்காது. ஏன்னா இந்த ட்ரீம்ஸ்னு சொல்லப்படுறது ரொம்ப பர்சனலாக தான் இருக்கும். அது உங்களோட லைஃப் சிச்சுவேஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீம் பற்றி ஒரு சஸ்பென்ஸான டாபிக்கும் இருக்கு. ரொம்ப பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்கும், நாம ட்ரீம்ல பார்த்தது நம்மளோட ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ். இப்படி நடந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னா, ட்ரீம்ல நடந்தது ரியல் லைஃப்ல ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணும். ஆனா சயின்ஸ்ல இதை ப்ரீ காக்னிட்டிவ் ட்ரீம்னு சொல்றாங்க. ப்ரீ காக்னிட்டிவ்னா என்னன்னா, முன்னாடியே ஒரு விஷயத்த ட்ரீம்ல தெரிஞ்சுக்கிறது. ஆனா மேபி இது ஒரு கோ இன்சிடென்ஸாகவும் இருக்கலாம். இல்லைனா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆல்ரெடி சில சின்ன சின்ன க்ளூஸை பிக் பண்ணியிருக்கும். ரியல் லைஃப்ல ஒரு நடந்த சின்ன க்ளூ, சவுண்ட், சிச்சுவேஷன்,
இதெல்லாம் உங்கள் பிரெயின் பிக் பண்ணி வச்சுருக்கும். அதுக்கப்புறமா அது ஒரு ட்ரீம் ஃபார்மில் அது க்ரியேட் பண்ணும். ஸோ பார்க்குறதுக்கு அது ரியல் லைஃப்பில் நடந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வரக்காட்டியுமே இந்த ப்ரீ காக்னிட்டிவ் ட்ரீம்ஸ் பற்றின எந்த விதமான சொலிடான ப்ரூஃபுமே சயின்ஸில் இல்லை. இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் உண்மையிலே ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுதா இல்லைனா ஜஸ்ட் கெஸ்ஸா, இது இன்னுமே கிளியர் ஆகலை. ஸோ இதோட முடிவு என்னென்னா, ட்ரீம்ஸில் நடந்து சில நேரங்களில் ரியல் லைஃப்பில் நடக்கலாம். ஆனால் அது 100% ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுதான்னு கேட்டால் அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. அது இன்னுமே மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ ஃபைனலி ட்ரீம்ஸ்னால் என்ன? உங்களோட பிரெயினோட ஒரு சினிமான்னு சொல்லலாம். ஸ்கிரிப்ட் ரைட்டர் உங்களோட மெமரிஸ், டிரெக்டர் உங்களோட எமோஷன்ஸ், ஆக்டர் நீங்கள் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணாமல் அதை யோசிங்க. மேபி அதோட ஜஸ்ட் ட்ரீமாக இருக்காது, உங்கள் மைண்ட் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறதா கூட இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.